வெல்கம் பேக் டு VRD Comedy Rockstars. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மீம்ஸ் இன்டராக்ஷன் சீசன் 2 பார்ட் 53. இந்த வீடியோல வர மீம்ஸ் ரீல்ஸ் இது எல்லாமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் சென்ட் பண்றதா. நீங்க அனுப்புற ரீல்ஸ் மீம்ஸ் அடுத்த வீடியோல வரணும்னா அடுத்த மீம்ஸ் இன்டராக்ஷன் வீடியோல வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிஸ்ட் இருக்கு, அங்கே போய் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிட்டு ரீல்ஸ் மீம்ஸ்லாம் அந்த ஐடிக்கு சென்ட் பண்ணுங்க. அடுத்த மீம்ஸ் இன்டராக்ஷன் வீடியோல போட்டு தெரிவிக்க வரலாம். சரி, ஓகே, ஓவரா பேசாம இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? லெட்ஸ் கோ. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக். 領域展開お前はநீ ஒரு வாட்டி தூங்கிட்டா போதும். நீ அஷீராவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உனக்கும் ஒரு குழந்தைக்கும் வித்தியாசமே இருக்காது. அதுக்கு ஜெயிட்ஸோட ரியாக்ஷன், நம்மளால தூங்கினாதான்டா ஃபயராவே இருப்பான். இவனோட பாட்ஸ் எல்லாம் ஜெயிட்ஸு கிட்ட பழிக்காதுங்க. ஜெயிட்ஸு தூங்கும் போதே அவன் அசால்ட்டா போட்டு தள்ளிடுவான். என்னங்கடா அது கொடுமையா இருக்கு. காராவை அங்கிள் ஆக்கிட்டீங்க. சிம்பிளா ஒரு மீசையை வரைஞ்சு விட்டாங்க, அங்கிள் மாதிரியே இருக்காங்க. இங்க பாத்தீங்களா, ஒரே இடத்துல ரெண்டு பேர் இருக்கானுங்க. வி ஹேட் அனிமே, எங்களுக்கு அனிமே பிடிக்காது அப்படின்னு சட்டை போட்ட ஒருத்தவனும், அனிமே இஸ் லைஃப், அனிமே தான்டா என் வாழ்க்கைன்னு சட்டை போட்ட ஒருத்தவனும், ரெண்டு பேர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கானுங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடக்கும் அது தெரிஞ்ச மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரடா சொல்றேன், நான் முடிவு பண்ணிட்டேன், நான் ஹொகாகேவா போறேன். அதுக்கப்புறம் பார்த்தா நருட்டோ, சாஸ்கே, பின்னாடி ஏதோ ரெண்டு பேர். இவங்க 4 பேர் டோபிராமோட சவப்பட்டி தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சவப்பட்டி மூடி வந்து அப்படி பறக்குது. டோபிராம வந்து அதை உதச்சு பறக்க விட்டுருக்காரு. எதுக்கு? சரடா வந்து ஹொகாகேவா போறேன்னு சொன்னது கேட்ட உடனே செத்தாலும் உச்சிஹாவை மட்டும் நான் ஹொகாகேவா விட மாட்டேன்டா அப்படின்ற குறிக்கோளோட வந்துட்டு இருக்காரு போல. பொருட்டோன்ற அந்த ஷினோபி மட்டும் தான் 4 கிளான் சேர்ந்தவனா இருக்கான். என்னென்ன கிளான் பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட் ஓச்சோட்சுகி, செகண்ட் ஹியூகா, தேர்ட் நாமிகாசே. வம்சருங்க நாமி கிளாஸுக்கு ஒன்று இருக்கா. முதல்ல ஃபேன்ஸ் ஏதோ பொருளை கிளப்பி விட்டு இருக்காங்க. சீரியஸ்ல நாமிகாசின்னு ஒரு கிளானை வந்து கன்ஃபார்மே பண்ணல. அப்ப எப்படி நாமளே அது ஒரு கிளானா ஏத்துக்கப்படும்? எனக்கு தெரிஞ்சு இது வந்து கிளானா இருக்காது, ஒரு ஃபேமிலி நேமா தான் இருக்கும். அந்த ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு ஃபேமிலி நேம் இருக்கும்ல, அந்த மாதிரி நாமிகாசேன்றது மினோட்டோட ஃபேமிலி நேமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கிளானாலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். தெரியல, சரி விடுங்க. இதுல சொல்றாங்க, நம்ம அப்படி கிளானே வச்சுப்போம். 3வது நாமிகாசே, அடுத்து லாஸ்ட் 4வது உசுமாக்கி. இந்த 4 கிளானுமே சேர்ந்தவன் தான் பொருட்டோ. அதனால பொருட்டோ வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும். நருட்டோ வந்து குராமாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டான். ஹிமாவாரி ஒரு ஓனாயோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டான். பொருட்டோ ஒரு பாம்போட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டான். மினோட்டோ லெவல் டெய்லி பெஸ்டோட ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. அதாவது பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. இல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லடா, இதுல புருஷன் ஆயிட்டாரா அவரு. குஷினாக்கு கோவம் வந்தா பீஸ்டுமா தான் இருப்பா. அதுக்கு நான் அவளை பீஸ்ட்டுக்கிறீங்களா டே எப்பா, இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. சாஸ்கே நருட்டோ கிஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த ப்ராசஸ்ல உருவானவன் தான் கவாக்கி போல. ஏன்னா மேல வந்து பிளாக் கலர் ஹேர் இருக்கு, சைட்ல வந்து மஞ்சள் கலர் ஹேர் இருக்கு. இதை வச்சு சொல்லிடலாம் நம்ம கவாக்கி வந்து நருட்டோ சாஸ்கேயோட பையன். அட கடவுளே, ஜஸ்ட் சேயிங்காம என்னென்ன சொல்றானுங்க பாருங்க. இங்க பாத்தீங்களா, இது ஒரு போக்கிமான். இந்த போக்கிமான் பேர் 3 வரும், மறந்து போச்சு. பார்க்க குராமா மாதிரியே இருக்குன்றத நருட்டோட காஸ்டியூம் போட்டு விட்டு இந்த கேசிஎம் நருட்டோட காஸ்டியூம் இருக்குல்ல, அதை போட்டு விட்டானுங்க. ஆனா லுக்கு பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல. அடுத்த போக்கிமான்ஸ் வந்து கியூபோன்னு, அதுக்கப்புறம் ஸ்கொடல். இல்ல ஸ்கொடல், இது இப்போ செகண்ட் ஒரு மாற்றம். ஒட்டடாயில இது 3 வரும், மேல் டோட்டடாயில் இல்ல. ஐயோ, வேற ஏதோ ஒரு பேர் வருமே, அதுவும் தெரியல, மறந்து போச்சு. ஸ்கொடலோட 2வது ஒரு மாற்றம், அதோட பேர் தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க, தெரியல தெரிஞ்சுக்கலாம். இது ரெண்டுத்துக்குமே அக்கல்சிக்கியோட காஸ்டியூம் போட்டு ஹெட் பேண்ட் வேற. ஆனா இது இல்ல கியூபோனுக்கு ஹெட் பேண்ட் இல்ல, பட் ஆனா இந்த ஸ்கொடல் செகண்ட் ஒரு இடத்துக்கு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எடிட் பண்ணலங்க, இது வரைஞ்சிருக்கானுங்க, சூப்பரா வரைஞ்சிருக்கானுங்களே. சாஸ்கேவும் இட்டாச்சி கேம் விளையாடுறாங்க. சாஸ்கேவும் இட்டாச்சி நம்ம டீம்மேட்ஸ் கொள்றது நிப்பாட்டுற, முதல்ல உங்களுக்கு கொள்றது நிப்பாட்டு. அதுக்கு இட்டாச்சியோட ரிப்ளை, மனுஷரா தம்பி, இது என்னோட கெட்ட பழக்கம்டா. என்ன கேம்ல ஃப்ரீ ஃபயர்ல இருக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்லி ஃபயர் ஏதோ ஆன் பண்ணி விட்டானுங்களா? டீம்மேட்ஸே போட்டு தள்ளுறாரு இட்டாச்சி. அப்போ ரூம் கார்டு உங்க கிரியேட் பண்ணியிருந்தா, ஃப்ரெண்ட்லி ஃபயர் ஆஃப் பண்ணியிருந்தா கண்டிப்பா டீம்மேட்ஸ் கொள்ள முடியாது. என்னங்கடா அது ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாம கேம் விளையாடுறாங்க. அகாடமில 2 லேசியான பசங்க, ஒன்னு நருட்டோ, இன்னொன்னு ஷிகமாரு. 2 பேர் கிளாஸ்ல எப்படி தூங்கி வெளியிடானுங்க பாத்தீங்களா? அதுக்கப்புறம் இந்த 2 பசங்க தான் 2 பிரின்சஸையும் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. நருட்டோ ஹியூகாவோட பிரின்சஸ் ஆன ஹினாடா கல்யாணம் பண்ணிப்பான். ஷிகமாரு சான் வில்லேஜ் பிரின்சஸ் ஆன டெமரியை கல்யாணம் பண்ணிப்பான். அவங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் 2 பேரும் ஹொகாகேவா ஆயிருவானுங்க. நருட்டோ 7th ஹொகாகேவா ஆயிருவான், ஷிகமாரு 8th ஹொகாகேவா ஆயிருவான். 2 பேரும் ஒன்னாவே டிராவல் பண்ணி ஒரே விஷயத்தையே பண்ணி கடைசியில ஹொகாகேவா ஆயிட்டாங்களேடா. பொருட்டோ சரடா குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை பார்க்க இப்படிதான் இருக்கும். என் பேரு ஜருட்டோ உச்சிஹா. உச்சிஹாவா? உசுமாக்கி தானடா வைக்கணும், அப்பன் பேர் தானடா வைக்கணும். ஒன்றும் இல்லை, ஜருட்டோ உச்சியாக்கு ஒரு சிம்பிளா ஒரு சில டிஃப்ரென்ஸ் தான். முடியில வந்து பிளாக் கலர் மாற்றி விட்டானுங்க, இல்லை டார்க் ப்ளூல மாற்றி விட்டானுங்க. அதுக்கப்புறம் கண்ணில் ஷரிங்கனை வச்சுட்டானுங்க. அதுக்கப்புறம் மாதிரோ ட்ரெஸ் போட்டா ஜருட்டோ உச்சிஹா. அட போங்கடா. ஜெனிட்ஸுக்கும் கைகாக்கும் ஒரு ஃபைட் நடக்கும் பாரு. அந்த எல்லோ கலரா? ஆமா, அவனே தான். அப்ப ஏன் அந்த ரெட் கலர்? அவன் ரெங்குக்கு பாவம் செத்துருவான். மை ஃபேவரட் ஆர்ச்சிதா, தெரியுமா? அப்ப ஏன் அந்த வெள்ளல கொல்லுவா? எல்லாரும் சேர்ந்து தான் நினைக்கிறேன். அப்ப மூஞ்சில கொல்ல மாட்டானா? அவன் மாஞ்சிரோ இல்ல டான்ஜிரோ. இல்ல கண்ணா காக்கா கோக்கா ஜீரோ. டான்ஜிரோ இல்ல டாங்கரோ. அவன் நேம் டான்ஜிரோ. இல்ல மூஞ்சிரோ. டான்ஜிரோ. இல்ல காஞ்சிரோ. இல்ல கமாடோ டான்ஜிரோ. சரி, இப்ப என்ன அவன் பேர் நான் கரெக்டா சொல்லுமா? ஆமா சொல்லு. கமாகோ கோப்பாச்சிரோ.
இந்த குழந்தை என்ன ஹினோஸ்கே ஃபேனா இருக்கும் போலயே, என்னென்னமோ பேர் சொல்லி கடைசியில் கம்ம போக்கு கும்பு வச்சிருவான்னு சொல்லுது. ஆனா குழந்தை கியூட்டா சொல்லுதுங்க. இந்த மாதிரி நாமளும் இந்த குழந்தைய வச்சு ரீல்ஸ் பண்ணணும். ஆனா எங்க ஊர்ல இருக்கிற குழந்தைங்க அனிமே பார்க்கணுமே. எங்க ஊர் குழந்தைங்க எல்லாம் சொப்பு சாமா கேசாலா இருக்கு, எங்க அனிமே பாக்குதுங்க. சரி சொல்லி கொடுத்தாலும் வெக்கமா இருக்குனேன்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி போயிருங்க. என்ன பண்ண போறேன், நான் ஒன்றும் பண்ண முடியாது, விடுங்க. கம்மாக கோப்பாச்சிரோ. என்னடா கடல்ல இருந்து குதிச்சு அப்படியே டீமன் இன்ஃபினிட்டி கேஸ்டுக்குள்ள போகுது. இந்த மீன் உள்ள போய் என்ன பண்ண போகுது? யாராவது வறுத்து சாப்பிட தான் போறாங்க பாருங்க. My Hero Academia, explained by Cats. In a world where nearly every kitten is born with a quirk, one was different. Izuki Mido Cut, born powerless. Other kittens laugh, none harsher than Baku Claw, his childhood friend turned rival whose explosive power left Paozuku behind. Yet Midapaw's dream never faded, to be a hero like Allpaw, the greatest of them all. The day when a slime cat monster attacked Baku Claw, trapping him in its ooze, heroes froze, but Midacat leapt in without thinking. Powerless, terrified, claws trembling, he still fought with nothing but heart, desperate to save the very kitten who mocked him. And just as the slime closed in, Allpaw arrived, muscles blazing, his mighty strike scattering the monster in a single blow. After the battle, as Midacat dragged his tired paws home, a shadow loomed. Allpaw, searching for the kitten who had shown true courage. Midacat remembered his mother's tears. Overwhelmed, he broke down crying, until Allpaw smiled and said the words that changed everything. You too can be a hero. என்னங்கடா அது மை ஹீரோ அகாடமியை வந்து பூனையை வச்சு பண்ணியிருக்கீங்க. அதுலேயும் இசுக்கோ மீடோ கேட் தாங்க வேற லெவலு. பேரை பார்த்தீங்கன்னா இல்லையா, இசுக்கோ மீடோ கேட்டா என்னமா பண்ணுறானுங்க, வேற லெவலு போங்க. ஓ மை காட், திஸ் இஸ் ஆல் ஃபார் ஒன். இவன் நம்ம உலகத்தில் இவன் என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஐயோ உலகத்தை அழிக்க போறானா? சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கானும் ஆல்ல பிடிச்சிக்கோங்க. சொல்ல வந்துட்டேன், முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு 500 லைக்ஸாவது முடிஞ்சா போடுங்க. ஏன்னா வர லைக்ஸ் எல்லாம் கம்மியாகிட்டு இருக்கு, வியூஸும் ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு. நம்ம லைக்ஸ் போட்டால் நீங்கள் அதிகமாக லைக் போட்டால் நிறைய பேருக்கு சஜஷன் ஆகும், திரும்ப நம்ம சேனல் வந்து பழையபடி க்ரோ ஆகும், திரும்ப பழையபடி வீடியோ போட முடியும். அதனால் உங்கள் நலம், என்னோட நலம் கருதி, உங்கள் நலம் கருதி, நம்ம நலம் கருதி ஒரு வீடியோவுக்கு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்க. உங்களால் முடிஞ்சது எல்லாத்தையும் பண்ணுங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே பை பாய். 俺の最後の切り札を見せて